உள்ளத்தை பக்குவப்படுத்துகின்ற என்னுடைய செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு மிக முக்கியமான வணக்கமாக இந்த நோக்கி இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பசித்திருத்தலும் தாகித்திருத்தலும் வேறு அனுமதிக்கப்பட்ட விடயங்களிலிருந்து கூட நாம் தவிர்த்து வாழ்வதும் என்பது அல்லாஹ்விடத்தில் என்னுடைய பசியும் தாகமும் வெறும் பசியாக இருந்தால், வெறும் தாகமாக இருந்தால் அது எடுபடாது, அது அல்லாஹ்வுக்கு தேவையும் இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்கிறார். அப்படி என்றால் நாங்கள் இருக்கிற இந்த நோன்பு, நாம் பசித்து தாகித்திருக்கிற சில விடயங்களை தவிர்த்து வாழுகின்ற இந்த வணக்கம் என்பது எம்மிடத்தில் சில பண்பாட்டு மாற்றங்களை, ஒழுக்க மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறது. அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய நோன்பின் மூலமாக, இந்த ரமலானை நாம் அடைந்து கொள்வதன் மூலமாக எதிர்பார்க்கின்ற நிறையற்றம் என்பதற்குள் நிறைய விடயங்கள் பொதிந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பயன்படுத்துகிறவர்களில் முதன்மையானவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தடுத்தவற்றை 100% தவிர்த்து வாழ்ந்தார்கள். அல்லாஹ் ஏவியவற்றை அதே போன்று அவர்கள் எடுத்து நடந்தார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி முன்மாதிரியாக எங்களுக்கு வாழ்ந்து காட்டினார்களோ அந்த முன்மாதிரியை நாங்கள் எல்லா விடயங்களிலும் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானின் மூலமாக நம்மிடத்தில் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பண்புதான் எங்களுக்கு மத்தியில் ஒரு சகோதரத்துவமும் ஒரு கூட்டு உணர்வும் என்பதை நிறைய குர்ஆன் வசனங்களில் சொல்லி காட்டுகிறார். இந்த ரமலானோடு தொடர்படாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வருவதற்கு முன்னால் எப்படி நடந்து கொண்டார்கள், இந்த ரமலானில் எப்படி நடந்து கொண்டார்கள், என்ன வணக்கங்களை எங்களுக்கு ஆர்வமூட்டி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த சமூகம் ஒற்றுமைப்பட்டு ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமந்து இப்படியான நல்ல பண்புகளை மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற இந்த மனப்பாங்கை இந்த ரமலானுடைய மாதம், இந்த நோன்பு என்ற வணக்கம் என்பதற்கு மாற்றமாக கொண்டு வர வேண்டும் என்பதையும் எதிர்பார்ப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சூரத்துல் நிசாவினுடைய 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவருக்கு இணை வைக்க வேண்டாம். வபில் வாலிதைனி இஹ்சானா. நீங்கள் பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வபில் குர்பா வல் யதாமா. நெருக்கமானவர்களோடு, அனாதைகளோடு, வல் மசாக்கி ஏழைகளோடு, வல் ஜாரில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபி வஸ்ஸாஹிபி பில் ஜன்பி வபில் ஸபீல். இப்படி தங்களுக்கு அடிமையாக இருக்கின்றவர்கள், அதே போன்று தன்னுடைய தோழர்கள், வியாபாரத்தில் இன்னொரு விடயங்களில் தோழமை கொண்டிருப்பவர்கள், அதாவது போகின்ற பயணத்தில் தோழமை கொண்டிருப்பவர்கள், அண்டை வீட்டானாக இருக்கிற உறவினர்கள், இப்படி இவர்களோடு நல்ல முறைகளை நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முஹ்தாலன் ஃபஹூரா. இப்படி நல்ல முறையில் நடந்து கொள்ளாமல், அவர்களோடு இணக்கமாக நடந்து கொள்ளாமல் எவர்கள் பெருமை அடித்துக் கொடுக்கின்றார்களோ இவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்க மாட்டான், விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நேசம் என்பது, இந்த உறவு என்பதை அல்லாஹ் தஆலா வெறும் பெற்றோர்களோடு, வெறும் பிள்ளைகளோடு நாம் இருக்கின்ற இந்த குடும்ப அளவோடு மாத்திரம் சுருக்கிக் கொள்ளவில்லை. எவர்களெல்லாம் நம்முடைய சாஹிபுகளாக, இப்னு ஸபீல் அதாவது பயண தோழர்களாக, இப்படி அண்டை வீட்டானாக, இப்படி எவர்களெல்லாம் எங்களோடு சம்பந்தப்படுகின்றார்களோ அவர்களோடெல்லாம் நாங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்கிறார், இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முஹ்தாலன் ஃபஹூரா. எவர்களெல்லாம் கர்வமுடையவர்களாக, பெருமையுடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்க மாட்டார் என்று சொல்கிறார். எனவே இந்த பெருமை என்கிற ஒரு விடயமும்
மக்களோடு நாம் சேர்ந்து வாழ்தல், அவர்களுக்கு நலவு நாடுதல், அவர்களுக்கு உதவி செய்தல் என்கிற இரண்டும் ஒன்றரை கலந்து இருக்கிறார். ஏனென்றால் உள்ளத்தில் பெருமையற்றவர் தன்னுடைய அண்டை விட்டால் எப்படிப்பட்ட அந்தஸ்துள்ளவராக இருந்தாலும் அவரோடு சேர்ந்து வாழ்வார். தன்னுடைய பயணத்தோடு அதே போன்று தன்னுடைய வியாபாரத்தில் எப்படி எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் உள்ளத்தில் பெருமையற்றவர், தன்னை அடிக்க ஆளில்லை என்ற அந்த கர்வம் இல்லாதவன் அவர்களோடு ஒன்றாக பழகி அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கு கொள்ளக்கூடிய மனோநிலை இருக்கிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் இதை இந்த ரமலான் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் ஒரு மிக முக்கியமான வணக்கத்தை எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள். அதுதான் இஃப்தாரு ஸாயிம், நோன்பாளிகளை நோன்பு திறக்க செய்வது என்பது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பு திறத்தல் என்பது ஒரு மிக பிரதானமான வணக்கம். நோன்பை நாங்கள் நோற்று அந்த நோன்பை திறப்பது என்பது சுன்னத்தால் ஒரு மிக முக்கியமான வணக்கம். ஏனென்றால் அந்த நோன்பை திறப்பதை நாம் பிற்படுத்த முடியாது. அந்த நோன்பை திறக்காமல் அடுத்த இரவும் அடுத்த நாளும் நாங்கள் தொடராக நோன்பு நோக்க முடியாது. எப்படி சஹர் என்பது சுன்னத்தான வலியுறுத்தப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்கிறதோ, அதே போல இந்த ஃபுத்தூர் என்கிற நோன்பு திறத்தல் என்பது ஒரு மிக முக்கியமான வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை. இந்த வணக்கத்தில் நாம் பங்காளிகளாக மற்றவர்களை சேர்ப்பது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் நோற்ற நோன்பினுடைய நன்மையும் எவர்கள் நோன்பு நோக்க செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்குகிறார். அந்த நோன்பினுடைய முழு கூலியையும் நாம் பெறுவதற்கு செலவு செய்ய வேண்டியது ஈத்தம்பழம் சிலதும், சில தண்ணீர் கப்புகளும், இன்னும் சில சாதாரணமான சில உணவு வகைகளும். இவைகளை நாம் செலவு செய்கிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறார் எங்களுக்காக? அந்த மனிதன் நோன்பு நோற்ற நன்மையை அவருக்கும் எந்த குறைவும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா அந்த நோன்பு திறக்க வைத்தவருக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நோன்பினுடைய நன்மை நமக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅனா அஜ்ஸி பிஹி, நான் அவருக்கு கூலி கொடுக்கிறேன். இந்த வணக்கம் இந்த நன்மை என்று அல்லாஹ் வரையறுக்கவில்லை. அந்த நோன்பினுடைய கூலியை நான் அவருக்கு வழங்குகிறேன் என்று எண்ணற்ற கூலியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறார். அப்படி ஒரு மிக பிரதானமான வணக்கம் ஒரு அடியான் செய்கிற பொழுது அந்த அடியான் அவன் நாம் நோன்பு திறக்க கொடுக்காவிட்டாலும் அவன் நோன்பு திறந்துதான் தீருவான். இருந்தாலும் அந்த நோன்பு திறக்கிற அந்த ஏற்பாட்டை நாம் செய்கிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முழு நோன்பினுடைய அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை இந்த மனிதனுக்கு கொடுக்கிறார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நோன்பு திறக்க வசதி இல்லாதவர்கள் எவருமே கிடையாது. சுன்னத்தான முறையில் நோன்பு திறக்க வேண்டும் என்றால் தண்ணீர் ஈத்தம்பழம் இருந்தாலும் போதும். இந்த கடமைக்கு, இந்த உதவிக்கு, இந்த நன்மை என்றிருந்தால் நாம் இந்த நோன்பு காலங்களில் மற்றவர்களுக்கு எப்படி தான தர்மங்கள் செய்து எவ்வளவு நன்மைகளை கொள்ளையடிக்க முடியும் என்பதை இந்த செய்தியை இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல சூரத்து தௌபாவினுடைய 71வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض. இந்த மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் சிலருக்கு உதவியாளர்களாக இருக்கிறார்கள். يأمرون بالمعروف, அவர்கள் நன்மையை ஏவுகிறார்கள். وينهون عن المنكر, பாவமானதை தடுத்துக் கொள்கிறார்கள். ويقيمون الصلاة ويؤتون الزكاة, தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை நிறைவேற்றுகிறார்கள். ويطيعون الله ورسوله, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் அவர்கள் கட்டுப்படுகிறார்கள். சயர்ஹமுஹுல்லாஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ரஹமத்து செய்கிறார், அவர்களுக்கு அன்பு புரிகிறார். இன்னல்லாஹ அஸீஸுல் ஹக்கீம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெறுவதற்காக, நாம் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காக எத்தனையோ தியாகங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இரவு பகலாக நின்று வணங்கிக் கொண்டிருக்கிறோம். ரமலான் மாதம் வந்தால் பகல் பசித்திருந்து இரவில் நின்று வணங்கி இப்படி ஏராளமான வணக்கம். அவருடைய நோக்கம் என்ன? எங்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். இந்த அருளை பெற வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா இதில் சொல்லுகிற முதலாவது அம்சம் என்னவென்றால், வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத். இந்த மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும்
சிலருக்கு சிலர் உதவியாளர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருந்து கொண்டுதான் நன்மையை ஏவுகிறார்கள், தீமையை தடுக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ஒரு மனிதனுடைய தீமையை களைய வேண்டுமாக இருந்தால், அல்லது ஒரு மனிதனுக்கு நாம் நல்லதை சொல்லி அவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டுமாக இருந்தால், நாம் ஒருவருக்கொருவர் உதவியாளராக இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய எதிரிக்கு என்னால் வழிகாட்ட முடியாது, என்னுடைய எதிரி நல்லவற்றின் பக்கம் போக வேண்டும் என்று என்னால் ஆசை கொள்ள முடியாது. எப்படியாவது அவரை தீயவற்றின் பால் தள்ள வேண்டும் என்றுதான் ஒரு எதிரியை ஒரு எதிர் நோக்குவான். ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒற்றுமைப்பட்டு ஒருவருக்கு நன்மையை ஏவ வேண்டுமாக இருந்தால், ஒருவர் தீமையை தடுக்க வேண்டுமாக இருந்தால், அடிப்படை அம்சம் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானில் எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் வருவதற்கு முன்னாலே இருந்து கொடை கொடுக்கக்கூடியவர்களாக, மக்களுடைய நலம் நாடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார் என்ற செய்தியை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாஇதாவுடைய 2வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா, நீங்கள் நல்லவற்றின் பாலும் இறையச்சம் அல்லாஹ்வை பயப்படுகின்ற காரியங்களின் பாலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், நீங்கள் பாவத்தின் பக்கம், அதே போன்று உங்களுக்கு சண்டை சச்சரவு அதன் பக்கமும் நீங்கள் உதவி செய்து விட வேண்டாம். வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவன் தண்டனை வழங்குவதில் கடுமையானவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ஒருவருக்கொருவர் நல்ல விடயங்களில் உதவி செய்ய வேண்டும். அவரை நல்லவற்றின்பால் வழிபடுத்துகின்ற, அதே போன்று அவருடைய கஷ்டங்களுக்கு அவருக்கு விடை கொடுக்கின்ற, அவரை நிம்மதிப்படுத்துகின்ற விடயங்களில் நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். பாவமான காரியங்களில் நாம் உதவி செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் சொல்லிவிட்டு சொல்கிறார். அப்படி செய்தால் வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ்வுடைய வேதனை மிக கடுமையானது என்று சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ஒருவரை வழிகெடுத்து விட்டால் அல்லது ஒரு பிழையானவருக்கு நாம் உதவி செய்து விட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களுக்கு வந்து சேரும். அல்லது ஒருவருக்கு நல்லதை காட்டுகின்ற, வழிகாட்டுகின்ற, நல்லதை செய்கின்ற சந்தர்ப்பம் எங்களுக்கு இருந்தும் அந்த சந்தர்ப்பத்தை நாம் தவறு விடுவோமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கிறான், அவன் தண்டனை வழங்குவதில் மிக கடுமையானவன். எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அதனால் தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கட்டடத்தை போன்றவன். அந்த கட்டடம் ஒன்றோடு ஒன்று எப்படி பின்னி பிணைந்து இருக்கிறதோ அப்படித்தான் ஒரு மூமினுக்கு இன்னொரு மூமின் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்துஹிம் வ தராகுதிஹிம் வ தஆதுஃபிஹிம். நபிகளார் மூன்று விதமாக ஒரு மூமினுக்கும் இன்னொரு மூமினுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை தெளிவுபடுத்துகிறார்கள். ஒன்று ஃபீ தவாத்துஹிம், பரஸ்பர அன்பு, வ தராகுதிஹிம், கருணை, வ தஆதுஃபிஹிம், இரக்கம். ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை தான் பின்னுக்கு சொல்ல போகிறார்கள். ஒரு உடம்பை போல, ஒரு கட்டிடத்தை போல, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸுடைய சாராம்சம், மூமின்கள். ஆனால் இதை தெளிவுபடுத்துவதற்கு ரசூலுல்லாஹ் விதவிதமான 3 வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். முதலாவது பரஸ்பர அன்பு, இரண்டாவது கருணை, மூன்றாவது இரக்கம். இப்படி 3ஐயும் சொல்லிவிட்டுத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உடம்பை போல, மூமின்கள் ஒரு உடம்பை போல, அந்த உடம்பில் ஒரு உறுப்பு நோய்வாய்ப்பட்டாலும் எல்லா உறுப்புகளும் அந்த வலியை உணரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எங்களுக்கிடையில், மூமின்களுக்கிடையில் அவர்கள் பரஸ்பர அன்பு கொண்டவர்களாக, கருணை கொண்டவர்களாக, இரக்கம் கொண்டவர்களாக மாற வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், இன்னொரு சகோதரனுக்கு வலி ஏற்படுகிற பொழுது அது தனக்கும் வலிக்க வேண்டும். இன்னொரு சகோதரனுக்கு ஒரு இழப்பு ஏற்படுகிற பொழுது அதை தனக்கும் அது பாதகமாக அந்த உணர்வை உள்ளம்
ஏற்படுத்த வேண்டும். இதுதான் ஒரு மூமின் இன்னொரு மூமினுடைய உறவு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமினுடைய ஒரு மனிதனுடைய கஷ்டத்தில் பங்கெடுக்கிற பொழுது, அவனுக்கு உதவி செய்கிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்கிற மனிதனுக்கு இந்த உலகத்திலும் உதவி செய்கிறான், நாளை மறுமையிலும் உதவி செய்கிறான் என்று சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய காலம் பொருளாதார சுமைகள் நிறைந்த காலம். ஒரு மனிதனால் தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாத காலம். இந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக ரமலானில் வீசுகின்ற காற்றை விட வேகமாக தர்மம் செய்திருக்கிறார்கள். எனவே அந்த கருணை உள்ளத்திலே வருமாக இருந்தால், அதனால் தான் நபிகள் சொன்னார்கள், ஒரு சமைக்கிற பொழுது ஒரு குழம்பை ஆணத்தை கூட்டி சமைக்க வேண்டும் என்றார்கள். பக்கத்தில் இருக்கின்ற அண்டை வீட்டுக்காரனுக்கு கொடுப்பதற்காக. அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்கிற பொழுது தான் வயிறு சாப்பிடுவது உண்மையான மூமியுடைய பண்பு அல்ல என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய அந்த அன்பு என்ற உணர்வை, தன்னுடைய சகோதரன் கஷ்டப்படுகிற பொழுது நாம் வலியை உணர்கிறோம், தன்னுடைய குடும்பத்தினர்கள் கஷ்டப்படுகிற பொழுது அந்த வலியை உணர்கிறோம். அதே போன்றுதான் ஒரு மூமினான ஒரு மனிதன் அல்லது யாராக இருந்தாலும் பக்கத்து வீட்டிலே இருந்தால் அவன் வலியை உணர்கிற பொழுது நாம் அந்த வலியை உணர வேண்டும். ஆக குறைந்தது அவனுக்கு நாம் ஆறுதல் சொல்ல வேண்டும். ஜனாசா விடுகிறது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் ஒரு நாள் மரணிக்க போகிறோம். தன்னுடைய சகோதரன் இழப்பை சந்தித்திருக்கிறான். தஅஸியத் என்கிற ஆறுதல் கூறுதல் ஒரு வணக்கமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மரணித்து விட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி நாங்கள் முடித்து விடுகிறோம். அதையும் தாண்டி இஸ்லாம் தஅஸியத் என்ற ஆறுதல் கூறுகின்ற விடயத்தை ஏன் வணக்கமாக இருக்கிறது என்றால், தன்னால் ஒரு மனிதன் ஆறுதல் பட வேண்டும். அவன் ஒரு உயிரை பிரிந்து தவித்துக் கொண்டிருக்கிறான். தான் சொல்லுகின்ற வார்த்தையால் அவருடைய உள்ளம் ஒரு அமைதி அடைய வேண்டும், ஆறுதல் அடைய வேண்டும். ஒரு இபாதத்தாக இஸ்லாம் அடையாளப்படுத்தி இருக்கிறது. சின்ன வார்த்தைகளால், நாம் கொடுக்கிற சிறிய சாப்பாடுகளால் அந்த உள்ளம் ஆறுதல் அடைவது என்பதை இஸ்லாம் மார்க்கமாக்கி இருக்கிறது என்றால், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய சமூகத்தில் எத்தனையோ செல்வந்தர்கள், எத்தனையோ நிறுவனங்கள் இருந்தும் நிறைய பேர் இன்னும் கையேந்துகின்ற நிலையில் தான் என்னுடைய சமூகத்திலே விடப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியே ஆக வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்தில் இதற்காக பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்றால் ரமலானுடைய மாதம் வந்தால் கொடுக்கின்ற மாதம் தான் தவிர அவர்கள் கையேந்தி திரிகிற மாதம் அல்ல. நாங்கள் தேடி கொடுக்க வேண்டும். அவர்கள் தன்னுடைய தேவைக்கு இனி இல்லை என்றால் கையேந்துவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனால் அதை வெட்கமாக, அது ஒரு குறையாக இஸ்லாம் காட்டுகிறது கையேந்துவதை. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கேட்பதற்கு முன்னே கொடுத்துவிட்டார்கள். நபிகளாருடைய சில வரலாறுகள், அவர்கள் தேவையை உணர்ந்து தான் தன்னத்தில் கேட்பதற்கு முன்னால் நிறைய மக்களுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த ரமலான் எங்களுக்கு கற்றுத்தருகிற பாடம் என்னவென்றால், எங்களுக்கு மேலதிகமாக அல்லது என்னுடைய தேவைகள் நிறைவேறி இன்னொரு மனிதனுடைய தேவைகள் நிறைவேறாமல் இருந்தால் அந்த தேவைகளை நிறைவேற்றுகின்ற அந்த உணர்வு உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும். அப்போதுதான் இந்த ரமலானின் மூலமாக நபிகளால் காட்டி தந்த அந்த வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றுகின்ற அடையாளமாக இருக்கும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நல்லவற்றை செய்பவர்கள், அந்த நல்லது எப்போது என்றால் அந்த சமூகத்துக்கு நல்லதை செய்பவர்கள், அந்த அவர்கள் செய்கின்ற நல்ல காரியங்கள் அவர்களுடைய அழிவிலே இருந்து, அவர்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களிலே இருந்து அவர்களை பாதுகாக்கும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த உலகத்தில் நலவுகளை செய்கின்ற சமுதாயம் நாளை மறுமையிலே நலவு செய்யப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவேதான் நம்முடைய தேவையை விட மற்றவர்களுடைய தேவைகளை, நம்முடைய தேவையை நிறைவேற்றி மற்றவர்களுடைய தேவைகளை
நிறைவேற்றுகின்ற அந்த உணர்வை நாம் எம்மிடத்தில் ஏற்படுத்துகிற பொழுது நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உதவி செய்வதாக வாக்களித்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வாழ்க்கையில் நமக்கு யாரும் உதவி செய்யலாம், உதவி செய்யாமல் போகலாம். ஆனால் நாங்கள் செய்கின்ற உதவிகள் நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உதவிகளுடைய கூலியை எங்களுக்கு சேமித்து வைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்கிறார் சூரத்துல் பக்ரா 245 வசனத்தை சொல்லி காட்டுகிறான். மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்காக வேண்டி எவர்கள் அழகிய கடன் கொடுக்கிறார்கள், ஃபயுதாயிஃபஹு லஹு அضعافன் கஸீரா, நம்ம ஒன்றை கொடுத்தால் அல்லாஹ் தஆலா அதை பன்மடங்காக்கி தருகிறார் என்று சொல்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நமக்கு என்பது நாம் ஒன்று சந்தோஷமாக கழித்தது, நாம் உடுத்து கிடைத்தது, மற்றவர்களுக்கு கொடுத்து சேமித்தது என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். எனவேதான் இந்த ரமலான் இந்த பக்குவத்தை என்னிடத்தில் ஏற்படுத்த வேண்டும். இதற்காக நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்ய வேண்டும். அப்படி தர்மம் செய்கிற பொழுது நாம் கொடுக்கிற ஒவ்வொன்றும் எங்களுக்கு பல மடங்காக நாளைக்கு மறுமையை வந்து சேரும். நாம் தொழுகிற தொழுகை பல மடங்கு அல்லாஹ் தஆலா நன்மை பல மடங்காக இந்த ரமலானில் தருகிறார். நோன்பு பல மடங்காக எண்ணற்ற கூலி அல்லாஹ் தருகிறான். இப்படி இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த தர்மம், அந்த தர்மத்தையும் நாங்கள் செய்கிற பொழுது அது பன்மடங்காக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மாற்றி தருகிறான். அதே போல சூரத்து ஸபாவுடைய 39வது வசனத்திலே சொல்கிறான், வமா அன்ஃபக்து மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு வஹுவ கைருர் ராஸிகீன், நீங்க செலவழித்த ஒவ்வொன்றும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு திரும்ப பகரமாக தருவான். அவன் ரிஸ்க் அளிப்பதில் வாழ்வாதாரம் அளிப்பதில் சிறந்தவராக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே ஒருவருடைய கஷ்டத்தில் நாங்கள் பங்கு கொண்டு அவருக்கு நாங்கள் வாழ்வாதாரம் அளிக்கிற பொழுது அதைவிட பகரமாக சிறந்ததை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருகிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதனுடைய ஒரு வணக்கம் தான் இஃப்தாராக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இஃப்தார் என்பது நாம் கூட்டி வைத்து தான் செய்ய வேண்டும் என்பதல்ல. எவர்கள் நோன்பு நோட்பதற்கு வசதி இல்லாதவர்களாக அல்லது வசதி இருந்தாலும் எங்களுக்கு கூட்டி கொடுப்பதற்கு சேர்த்து கொடுப்பதற்கு சில நேரம் வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். அந்த நோன்பு திறக்கக்கூடிய அந்த விடயங்களை அந்த உணவுகளை நாம் தர்மமாக அவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்தாலும் அந்த இஃப்தாருடைய நன்மை எங்களுக்கு சேரும். எனவே இந்த இஃப்தாருடைய நன்மையை ரமலான் மாதத்தை தவிர வேறு எந்த மாதத்திலும் பெறக்கூடிய வாய்ப்பு இப்படி கூட்டாக கிடைப்பதில்லை. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இஃப்தாருக்கு கூட கஷ்டப்படுகின்ற எங்களுடைய அண்டை வீட்டார்கள், நம்முடைய மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தர்மம் செய்வோம். அதே போன்று இந்த பெருநாள் இப்படி இன்னொரு செலவுகள் என்று நிறைய அண்டை வீட்டார்கள் என்னுடைய சகோதரர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கஷ்டத்தில் நாங்களும் பங்கெடுப்போம். ஏனென்றால் நபிகளார் இந்த ரமலான் குறிப்பாக வீசிருந்த காற்றை விட வேகமாக தர்மம் செய்திருக்கிறார்கள். முடியுமான தர்மத்தை செய்து நாளை மறுமையில் அவைகளை பன்மடங்காக பெறுவதற்கு என் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، فسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض وأعدت للمتقين. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தை என்னுடைய உடல் உறுப்புகளை பக்குவப்படுத்தி என்னுடைய மனங்களை ஒருங்கிணைத்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்று என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பாக தந்திருக்கிறான். அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன், லா யظلمஹு வலா யுஸ்லிமுஹு, அந்த மூமின் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு
அநியாயம் செய்ய மாட்டான், பாதகம் விளைக்க மாட்டான். ஒரு சகோதரனுடைய தேவையை அவன் நிறைவேற்றிருந்த காலமெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய கஷ்டத்தை போக்கினால் அல்லாஹ் தஆலா மறுமையில் உலகத்தில் அவருடைய கஷ்டத்தை போக்குறார் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வமன் சதர முஸ்லிமன் சதரஹுல்லாஹு யௌமல் கியாமா. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய முஸ்லிமுடைய மானத்தை மறைத்தால் சதரஹுல்லாஹு யௌமல் கியாமா, அந்த மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் மறைக்கிறார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பாவம் என்பது மனிதன் பாவம் செய்கிற இயல்போடு படைக்கப்பட்டிருக்கிறான். இருந்தாலும் அந்த பாவத்தை உணர்ந்து நீங்குகிற மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறான். தௌபா செய்கின்ற மனிதனை நேசித்து விடுகிறான். ஆனால் அந்த பாவத்தை பகிரங்கப்படுத்திய மனிதனை அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான் என்று சொன்னான். அதே போல எந்த அளவுக்கு என்றால், ஒரு மனிதன் அவனுடைய தவறை கூட வெளியே சொல்ல முடியாது. அப்படி சொல்வது அவருடைய தவறு மன்னிக்கப்படாமைக்கான ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், எல்லோருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், இல்லல் முஜாஹித், முஜாஹிதுடைய பாவத்தை தவிர என்று சொன்னாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் சொல்றதா, அப்படி என்றால் யாரு? நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் இதழில் தவறை செய்கிறான், அவன் காலையில் எழுப்பி காலை அடைந்ததும் அல்லாஹ் தஆலா மறைத்த அந்த தவறை அவன் பெருமையாக வெளியிலே பேசிக் கொண்டிருக்கிறான். இப்படி தன்னுடைய பாவத்தை இன்னொருவருக்கு சொல்லி அந்த பாவத்தின் பக்கம் அவர்களை தூண்டுவதே பாவம். அப்படி செய்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது என்று நபிகளாம் எச்சரிக்கிறார். இப்படி இருக்கிற பொழுது நாம் இன்னொருவருடைய பாவத்தை வெளிப்படுத்துவது என்பது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியான் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டார். எனவே அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வமன் சதர முஸ்லிமன், ஒரு முஸ்லிமுடைய குறையை ஒருவர் மறைத்தால் சதரஹுல்லாஹு யௌமல் கியாமா, மறுமை நாளில் அல்லாஹ் அவருடைய குறையை மறைப்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவருடைய பாவம் மறைக்கப்படும் என்று இந்த ஹதீஸிலே சொல்லவில்லை. நாளை மறுமையில் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் அந்த அடியான் தான் சொல்லாவிட்டால், தான் தனிமையில் செய்கிற பாவத்தை வெளியே சொல்லாவிட்டால் அந்த பாவம் யாருக்குமே தெரியாது, அல்லாஹ்வே தவிர. ஆனால் அவன் எந்த தனிமையில் இருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் செய்தாலும் நாளைக்கு மறுமையில அவரால் அதை மறைக்க முடியாது. அல்லாஹ் தஆலா அதை வெளிக்காட்டியே தீர்வான். அப்படி தன்னை மீறி தன்னுடைய பாவம் வெளிக்காட்டப்படுகிற அந்த நாளில் ஒரு மனிதனுடைய பாவம் மறைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அவர் உலகத்தில் வாழுகின்ற மனிதனுடைய பாவத்தை மறைக்க வேண்டும், அவருடைய விடயத்தில் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொல்கிறார். எனவேதான் நாங்கள் இந்த நோன்பு காலம் என்பது எங்களுக்கு லீவுகள், அதாவது ஓய்வு நேரங்கள் தாராளமாக கிடைக்கிற ஒரு காலம். எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் தான் நோன்பு என்பதற்காக சில ஓய்வு நேரங்களை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். இந்த ஓய்வு நேரங்கள் இன்னொருவரை பற்றி கதைக்கிற நேரமாக அமையமாக இருந்தால், அல்லது இன்னொருவருடைய குறையை நாம் ஊடகங்களூடாக வெளிப்படுத்துகிற அந்த நேரத்தில் கழியுமாக இருந்தால் நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தனிமையில் தவறு மறைத்து செய்தாலும் அந்த தவறை நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இது முதலாவது. அடுத்தது, நாங்கள் சேவிக்கிற வணக்கம். இந்த நோன்பு என்ற வணக்கத்தை நோற்றுக்கொண்டு இப்படியான தவறுகளை செய்தால் நம்ம நோற்றுகிற நோன்புடைய அந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு சொந்தமல்ல. நம்மளால் எவர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு சொந்தமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு 2 நியமத்துக்கள் வழங்கப்படுகிறது, அதில் அதிகமானவர்கள் பொதுபோக்காக இருக்கிறார்கள். ஒன்று உடல் ஆரோக்கியம், இரண்டாவது ஓய்வு நேரம். இந்த இரண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தாராளமாக தந்திருக்கிறார். இந்த அளவுக்கு நாம் காலையிலே இருந்து
மாலை வரைக்கும் பசித்திருக்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஆரோக்கியம் தந்திருக்கிறார். ஏனென்றால் இப்படி ஒரு பெரிய வணக்கத்தை, பெரிய நன்மைகள் தரக்கூடிய இபாதத்தை நிறைவேற்றிருந்த அளவுக்கு எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தந்திருக்கிறார். ஆனால் அதிலும் சிலர் குறைவிடுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதே போன்று இந்த ரமலானில் நிறைய ஓய்வுகள் இருக்கிறது. இந்த ஓய்வு நேரத்தை நிறைய பேர் பயன்படுத்துவதற்கு தவறிவிடுகிறோம். எனவே நாம் இந்த இரண்டுக்காக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆகிறோம். இந்த உடல் ஆரோக்கியத்தை கொண்டு நம்ம என்ன செய்தோம், இந்த ஓய்வு நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தினோம் என்பதை நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் பதில் சொல்லி ஆக வேண்டும். எனவே இதை என்னுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஓய்வு நேரங்களையும் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த ஆரோக்கியத்தையும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வருவதற்கு முன்னாலேயே அதிகமாக சுன்னத்தான தொழுகைகளை ஆர்வமூட்டக்கூடியவர்களாக, அதிகமாக தான தர்மத்தை ஆர்வமூட்டக்கூடியவர்களாக, அதிகமான இரவு வணக்கங்களை ஆர்வமூட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு ரமலான் எப்ப வரும் என்று அவர்கள் நாட்களை பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ரமலான் எப்போது வரும், நாம் அதை அடைந்து நல்லவன் செய்ய வேண்டும் என்று நாட்களை பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். அப்படி ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்திருந்து வந்து அடைந்த ஒரு மாதம், நபிகளால் அடைய வேண்டும், அமல் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து அடைந்த ஒரு மாதத்தில் நாம் அடைந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை சரியாக பயன்படுத்தாமல் ஓய்வு நேரத்தை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் எங்களை போன்று நாளை மறுமையில் கை செய்யப்படக்கூடியவர்கள் எவருமே இருக்க முடியாது. எனவே அந்த விடயத்திலே கவனம் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல இந்த ரமலான் மாதத்தில் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு மிக பிரதான வாய்ப்பு தான் இந்த இரவு தொழுகை, கியாமுல் லைல். சஹாபாக்கள் தன்னுடைய நீண்ட நேரம் இருந்து தொழுதிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலத்திலும் இந்த தொழுகையை நிறைவேற்றினார்கள். கால் வீழ்கிற அளவுக்கு இந்த தொழுகையை நிறைவேற்றினார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஜமாஅத்தோடு நீண்ட நேரம் நின்று தொழுவதற்கு எங்களுக்கு ரமலானை விட்டால் இரவு தொழுகையை தொழுவதற்கு எந்த வாய்ப்பும் கிடைக்காது. இப்படி நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது, எல்லா பள்ளிவாசல்களிலும் தொழப்படுகிறது. ஆனால் என்னுடைய வயோதிபர்கள், வாலிபர்கள், சிறார்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் இந்த தொழுகை நடக்கின்ற நேரத்தில் பாதைகளிலே உலா வருகின்ற அந்த காட்சியை பார்க்கிற பொழுது இந்த ரமலானை நாம் எப்படி கடக்க போகிறோம், எப்படி இந்த ரமலானை நாம் பயன்படுத்த போகிறோம் என்கிற ஒரு வினா எங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ளத்திலே எழுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் சுபகு தொழுகையை முதல் நோன்பு, இரண்டாம் நோன்புக்கு சுபகு தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு இடம் கிடையாது. ஆனால் இப்போது பள்ளிவாசலுக்குள் 3-4 சப்புகளோடு சுபகு தொழுகைக்குரிய அந்த சகோதரர்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த பின்னால வந்த 4 சப்பு 5 சப்பு சகோதரர்கள் எங்கென்று தெரியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்ம சஹருக்கு எழும்புகிறோம். சஹருக்கு எழும்புகிற நேரத்தில் கூட அந்த சஹரை முடித்துக் கொண்டு பள்ளிவாசலுக்கு எங்களால் வர முடியாது என்றால் அந்த சுபகுக்காக எழுந்து வர நிச்சயமாக முடியாது. எழும்புகிற நேரத்திலே பள்ளிவாசலுக்கு எங்களால் வர முடியாது என்றால், ஜமாஅத்தோடு சுபகு தொழுகையை நிறைவேற்ற முடியாது என்றால் சுபகுக்காக எழுப்பி வருகின்ற அந்த பக்குவம் எங்களிடத்திலே வராது. எனவே நானும் நீங்களும் ஒரு சுய பரிசீலனை செய்ய வேண்டும். என்னுடைய தொழுகை குறிப்பாக இந்த ரமலானில் எப்படி இருக்கிறது, கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நான் எப்படி பயன்படுத்துகிறேன். இரவு தொழுகை இந்த ரமலானை விட்டால் இறப்புற வாய்ப்புகளுக்கு அடுத்த ரமலான் தான் கிடைக்கும், அது நிச்சயிக்க முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகைகள் நடந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய சாதாரண வேலைகள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தொழுகிற 1-2 மணித்தியாலங்கள் அந்த வேலையை நாங்கள் கொஞ்சம் உட்படுத்தி பின்படுத்தி அவைகளை நிறைவேற்றுவோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த ரமலானை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாறலாம். என்றால் நபிகளால் எங்களுக்கு நிறைய வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த தொழுகைகளை எல்லாம் நாங்கள் தவற விடுவது என்பது ஒரு வகையில் நபிகளாருடைய சுன்னாவை ஒதுக்குவது புறந்தல்வதாக மாறிவிடும். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்துவோம். இந்த ரமலான் என்ன இலக்கை எங்களுக்கு எதிர்பார்க்கிறதோ அந்த நிறைவேற்ற உள்ளவர்களாக நாங்கள் மாறி மற்றவருடைய கஷ்டத்தில்
மற்றவருடைய துன்பத்திலே பங்கெடுத்து அவர்களோடு அந்யோன்யமாக அன்போடு இருந்து அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி முடிவான வரைக்கும் இந்த ரமதானில் எந்த வணக்கங்கள் ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறதோ அந்த அனைத்து வணக்கங்களிலும் முழுமையாக எங்களை ஈடுபடுத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வஆஸிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.